வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் அப்கமிங்ல எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது மேத்ல இப்போ வரைக்கும் நடந்த ஷிஃப்ட்ல மேத் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேத் கொஸ்டின்ல சில ட்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுது. இந்த டாபிக்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்றாங்க. அது என்ன மாதிரி டாபிக் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி சால்வ் பண்ணா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த தான் என்னன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஸ் பார்ட்டா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த வீடியோ பார்க்கலனா அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதுல முதல் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இஃப் sin theta plus cos theta divided by sin theta minus cos theta is equal to 12, then the value of அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம் ஹால்ல பார்த்தோன்னே மைண்ட் எப்படி ஸ்ட்ரைக் ஆகணும்னா, ஓகே sin theta cos thetaன்னு கேட்குறாங்க. அப்ப ட்ரிக்னாமெட்ரில என்னெல்லாம் டைப் இருக்கு, அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் ஆல்ரெடி நீங்க ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை பேசிக் ஃபார்மேட்ல சால்வ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ட்ரிக்னாமெட்ரி அண்ட் அல்ஜிப்ரால ஏ பை பி இருக்கு, இல்ல சி பை டி, அதாவது ஏ பை பி சி பை டிக்கு ஈக்குவலண்டா இருந்தா இதை எப்படி எழுதணும்னு சொல்லுவாங்க, ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. இதை எப்படின்னா சி பிளஸ் டி டிவைட் பை சி மைனஸ் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க sin theta பிளஸ் cos theta, sin theta மைனஸ் cos theta. அப்ப என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a பிளஸ் பி அண்ட் a மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. இங்க 12 கீழே என்ன இருக்கு, 1 இருக்கிற அர்த்தம், ரைட்டா? இப்ப இது எதுல இருக்குன்னா சி, இது டில இருக்கு. அதாவது என்ன மீன் பண்றேன்னா, இந்த இதுல அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த சி பிளஸ் டி பிளஸ் சி மைனஸ் டி இருக்கு பாத்தீங்களா, இதை எழுதுவோம். சி 12, அப்ப 12 பிளஸ் டியோடது 1 டிவைட் பை 12 மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்ப என்ன 13 பை 11 வரும். இது என்ன மீனிங், சைன் டீட்டா, அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த ஃபார்மேட்டை இந்த மாதிரி கூட மாத்தலாம்ல, ஏ பை பி. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அந்த tan டீட்டா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டேனுக்கு வேல்யூ கொண்டு இருக்க இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்ப என்ன ஆகும், சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம். கீழே காஸ் டீட்டா என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஏ பை பிக்கு இந்த ஃபார்மேட்ல இருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்கேன். சைன் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ஈக்குவலன்ட் என்ன 13 பை 11 இருக்கு பாத்தீங்களா. இப்ப சைன் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம், tan டீட்டா அப்படின்னு சொல்லலாமா, ரைட்டா? அப்ப என்னன்னா டேனோட tan டீட்டோட வேல்யூ 13 பை 11. இப்ப என்ன இந்த டேன்ல வேல்யூ கொடுக்க வேண்டியதான். ஆல்ரெடி 121 இருக்கு, tan ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப 13 நம்ம ஸ்கொயர் போட்டா என்ன, 13 ஸ்கொயர் போட்டா 169, 11 ஸ்கொயர் போட்டா 121 வரும். அப்ப 169 பை 121, அதுக்கப்புறம் என்ன மைனஸ் 3 இருக்கு, டிவைடட் பை 169 இருக்கு. காட்டு, அதாவது டேனோட தலைகீழ் தான் காட்டு. அப்ப என்ன சொல்லுவோம், காட் ஸ்கொயர். அப்ப என்ன அப்படியே தலைகீழ போட வேண்டியதான். 121 பை 169 பிளஸ் 1. இந்த 121 இந்த இது அடியாயிரும், இந்த 169 இது அடியாயிரும். அப்ப மேல பார்த்தா 166 இருக்கு, கீழே பார்த்தா 122 இருக்கு. இதை நம்ம எதால அடிக்கலாம், 2ஆல அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. 6 12, 1 2, கீழே 61 வரணும். 61 இருக்கிற ஆப்ஷன்ஸ் டில தான் கரெக்டா இருக்கு. ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க. அட்வான்ஸ் மேத்தான ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ராலாம் ஏதாவது ஒண்ணு நம்ம மாத்தி அந்த கேட்கிற கேள்விக்கு ஏத்தாப்புல மாத்த வேண்டியதா தான் இருக்கும். இப்ப என்னன்னா ட்ரிக்னாமெட்ரியில 4 டைப் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஒண்ணு பிதாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பிதாகரஸ் தியரம் என்ன, ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயர்டு அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும், பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர்டு பிளஸ் பேஸ் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப ஹைப்போட்டேனியஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அதே மாதிரி பேஸோட வேல்யூ கொடுத்துட்டு இதன் மூலம் இப்ப tan டீட்டாவோட வேல்யூ, இல்ல சைன் டீட்டாவோட வேல்யூ, இல்ல காஸ் டீட்டாவோட வேல்யூஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பிதாகரஸ் சேர்த்து யூஸ் பண்ணணும். பேசிக் ஃபார்மேட் இப்ப பார்த்த கொஸ்டின்ஸ் பேசிக் ஃபார்மேட். அடுத்து 6 ஃபார்முலா டைப் அப்படின்னு இருக்கும். அது என்ன 6 ஃபார்முலா டைப் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இதுதான் 6 ஃபார்முலா டைப். இது நான் சிஜிஎல் போன வருஷம் நான் கண்டக்ட் பண்ணும்போது நான் எடுத்திருந்தேன். அப்பவே உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். நல்லா கவனிங்க. இந்த 6 ஃபார்முலா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 வரும். கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இந்த 6 ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்க. இந்த 6 ஃபார்முலா வச்சு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாவே கேட்டுட்டு இருப்பாங்க. இது எப்படி நீங்க இந்த ஃபார்முலாவை எக்ஸாம்களை ரொம்ப பண்ணணும், என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல சைனு, அடுத்து காசு, அடுத்து டேன் ஞாபகத்துல வச்சுக்கேன். டேனுக்கு அப்புறம் என்ன காட்டு, அடுத்து சீக்கனு, ஃபைனல் தான் கொசிக்கன் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லயே இந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணிருப்போம். கொசிக்கன் லாஸ்ட்ல வர மாதிரி. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நல்லா கவனிக்கலாம். சைனோட தலையில கொசிகன், காசோட தலையில சீக்கன்,
டேனோட தலையில காட்டிட்டா. ஸோ இந்த 3 வந்து வந்துருச்சு பாத்தீங்களா? அடுத்து இந்த 3 இது 3 மட்டும் வந்து என்னன்னா ஈஸியா ரொம்ப பண்ணிக்கலாம். இதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து இந்த sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அது வந்து நல்லா தெரியும். இந்த சீக்கனுக்கு என்ன பண்ணா நல்லா கவனிங்க. சீக்கனும் டேனும் வந்து ஒரு இதா வரணும். அடுத்து இந்த காட்டுக்கும் சீக்கனும் வந்து ஒரு இதா வரணும்னு சொல்லிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர் ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அகைன் சொல்றதுக்கான ரீசன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதனாலதான். அடுத்து பாருங்களேன். டைப் 3ல ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்னா உங்களுக்கு தெரியும். 0, 30, 45, 60, 90 இல்ல இத மட்டும் ஞாபகத்துல வச்சா போதும். sin தீட்டாவோடது 0, 1/2, 1/√2, √3/2, 1 இது தெரிஞ்சா போதும். மிச்சம் வந்து என்ன ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். இது வந்து என்னன்னா டைப் வந்து 3 ஓடது. டைப் 4 பாருங்களேன். கோஃபங்க்ஷன்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோஃபங்க்ஷன் ஐடென்டிட்டினா இங்க பாருங்க. இந்த 3 அதாவது சைன்ல வந்து நம்ம 90 மைனஸ் எக்ஸ் எடுக்கும்போது அது எதா மாறும்னா காசா மாறும். இந்த 3யும் எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா சைனு, tan வந்து காட்டு, சீக்கன் வந்து கொசிக்கனா மாறுறது. இதுக்கு எப்படி அப்படின்னா முதல்ல எப்போதுமே சைனு, காசு, டேனு இந்த இடத்துல எழுதணும் பாத்தீங்கன்னா அதேதான். காட்டு, அடுத்து சீக்கனு, அடுத்து வந்து என்ன கொசிக்கனு. இந்த மாதிரி ஞாபகத்துல அதை எழுதிட்டு இந்த சைனும் காசும் வந்து இந்த கோஃபங்க்ஷன் ஐடென்டிட்டிக்கு வந்து தலையில இருக்கும். அடுத்து டேன் தலையில கிடையாது ஈக்குவலண்டா இருக்கும். அடுத்து டேனும் காட்டு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். அடுத்து சீக்கனும் கொசிக்கனும் வந்து ஈக்குவலண்டா இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன். எதுக்காக நான் எக்ஸாம் ஹால்ல வந்து டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்தனே இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கேன். கொஸ்டின் கேட்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த 4 டைப் தான் வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து கேட்பாங்க. ஈவன் வந்து நம்ம இந்த என்டிபிஸ்ல எந்த மாதிரிலாம் வந்து ட்ரிக்னாமெட்ரில கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னன்னா ஒரு சீரியஸா உங்களுக்கு போட்டிருந்தேன். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல வந்து ஆறு டைப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது, கோஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ணிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. சீமா இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஆல்கா. 9 years subtracted from Alka age and 6 years added to Seema age, then Seema will be 4 times Alka age. How old was Alka 3 years ago அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுமே எக்ஸாம்பிள்ல கேட்கும்போது ஓகே இது வந்து ஏஜ் சம்பந்தப்பட்ட வந்து கொஸ்டின் அப்படின்னு வந்து முதல்ல ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல ஒரு 3 டைப் தான் இருக்கும். அந்த 3 டைப் என்ன, எந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சா போதும். இது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீமா ட்வைஸ் அஸ் ஓல்டர்ஸ் வந்து ஆல்கான்னு சொல்றாங்களா. அப்ப என்ன சீமா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ சீமாவோடது அதே மாதிரி வந்து ஆல்காவோடன்னு எடுத்துக்கலாம். இப்ப இவங்க என்னன்னா ட்வைஸ் அஸ் ஓல்டர்னா இது 2:1 இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ட்வைஸ் அஸ் ஓல்டர்ஸ் வந்து ஆல்கா. 9 இயர்ஸ் வந்து சப்ட்ராக்டட் ஃப்ரம் வந்து ஆல்கா. ஸோ ஆல்கா ஏஜ்ல வந்து 9 இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜ் கணக்கு இல்ல வந்து என்ன ரேஷியோ ப்ரொபோசிஷன் கணக்குல என்ன சொல்லுவேன்னா இது வந்து 2x ஆகும் இது வந்து 1x ஆகும் எடுக்க சொல்லுவாங்க. இப்ப இந்த 1x இருக்கு பாத்தீங்கன்னா அதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ ஆல்கா ஏஜ்ல இருந்து 9 இயர்ஸ் சப்ட்ராக்டர். அப்ப 1x வந்து நான் 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவேன் ரைட்டா. அடுத்து என்ன சொல்றாங்க 6 இயர்ஸ் ஆடட் டு வந்து சீமாவோட ஏஜ். அப்ப சீமாவோட ஏஜ் வந்து 2x இருக்கு. இதுல என்னன்னா 6 இயர்ஸ் ஆட் பண்றதாம். அப்ப 2x பிளஸ் வந்து 6 அப்படின்னு ஆட் பண்றேன். அடுத்து என்ன சொல்றாங்க சீமா வில் பி 4 டைம்ஸ் வந்து ஆல்காவோட ஏஜ். இந்த மாதிரி பண்ணதுனால அவங்களோட ஏஜ் சீமாவோட ஏஜ் வந்து 4 டைம்ஸ் தென் யாரோடது ஆல்காவோட ஏஜ். அப்ப யார் இதுல நம்ம 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும் இங்கதான் 4 ஆட் பண்ணணும். இங்க 4 ஆட் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா சீமாவோடது வந்து யாரோட ஆல்காவோட ஏஜோட 4 டைம்ஸ் இருக்கும் ரைட்டா. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஏஜ்ல வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த ஈக்குவேஷன் டைப் வந்து ஏத்தாப்புல நம்ம மாத்திட்டோம் வச்சுக்கலாம். மிச்சது எல்லாமே ஈஸி தான். இப்ப என்ன 2x இருக்கும் பிளஸ் 6 இருக்கு. இங்க என்ன 4x 34 என்ன 36 வரும். இப்ப x இங்க 2x இங்க 2f சரிங்க 4x இருக்கு. இப்ப 4x இங்க 2x x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும்போது என்ன 2x வரும். இங்க 36 இந்த சைடு வரும்போது என்ன ஆல்ரெடி 36 அப்ப 42 வரும். அப்ப x ஓடு வந்து 21. அவங்க கேள்வி யாராவது கேட்டிருக்காங்க ஹவு ஓல்ட் வாஸ் ஆல்கா 3 இயர்ஸ் அகோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்கோட ஏஜ் இப்போ வந்து 21 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 3 வருஷத்தை கழிக்கணும். 21ல 3 போச்சுன்னா எவ்வளவு 18 வரும் ரைட்டா. அப்ப என்ன 18 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 7 இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி இப்ப இந்த ஏஜ்ல வந்து நான் 3 டைப் சொன்னேன் பாத்தீங்களா. அந்த டைப் பாருங்களேன். டிவிஷன் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வாட் இஸ் மீன் டிவிஷன் மெத்தட் அப்படின்னா அவங்க கொஸ்டின்ல எந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னா ஏ அண்ட் பி வந்து 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 4:5 இருக்கு. 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ வந்து எதா மாறுது அப்படின்னு பார்த்தா 6:7 மாறுது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்ன பண்ணா 4x 5x 5 வருஷமா இங்க 5 இங்க 5 இது பண்ணி என்ன பண்ணா ஈக்குவலன்ட் பண்ணும். ஈக்குவலன்ட் பண்ணி இதை எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சா அதை வச்சு என்ன படிச்சிடலாம் அவங்களோட பிரசன்ட் ஏஜ் வந்து கண்டுபிடிச்சலாம். இது வந்து டிவிஷன் மெத்தட்ல கேட்பாங்க. ரேஷியோ டிஃபரன்ஸ்னா ரேஷியோ கொடுத்துருவாங்க.
டிஃபரன்ஸா சொல்லுவாங்க. இவங்கள விட இவங்க வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாரி வந்து கேட்பாங்க. அடுத்து ஃபைண்டிங் இயர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட வருடத்த வந்து கேட்பாங்க. அதாவது என்ன மீன் பண்ணேன்னா, ஏ, பி இருக்காங்க. இவரோடது வந்து 40% ஏஜ். இது வந்து 60. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏஜ் இருந்துச்சு. அப்ப ரேஷியோ இந்த மாரி இருந்துச்சு. அப்ப என்ன? இவங்களோட ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு ஏஜ் வரும்னு சொல்லிட்டு, அந்த இயர்ஸ வந்து கேட்பாங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து ஏஜ் ஃபைண்டிங் இயர்ஸ்ல வரும். ரொம்ப பேசிக்கானதான். உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஈவன் நார்மல் வந்து என்னன்னா, ஃபண்டமெண்டலா வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணியிருந்தாலும், இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் அது வந்து ஒரு டைப்பா சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல வந்துனா ரிவைண்ட் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். சரி. அடுத்து வந்து கேள்வி பாருங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 21, பி இஸ் ஈக்குவல் டு 19, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஏயோட வேல்யூ கொடுத்துறாங்க, பியோட வேல்யூ கொடுத்துறாங்க. அப்படியே அப்ளை பண்ணு. அப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. அப்ப என்ன பண்ணுவாங்க? 21 ஸ்கொயர் போடுவாங்க. அடுத்து பி ஸ்கொயர் இருக்கு. 19 ஸ்கொயர் பண்ணுவாங்க. அடுத்து ஏபி 21 இன்ட்டு 19 இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த 21க்கு ஸ்கொயர் பார்ப்பாங்க. 19 ஸ்கொயர் பார்ப்பாங்க. 21 இன்ட்டு 19 இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்னையும் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன ஆயிடும்னா டைம் போயிடும். இதுக்கே 5 நிமிஷத்துக்கு மேல போயிடும். ஒரு கொஸ்டினுக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம். மேத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கொஸ்டின்ல மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்னா 3 நிமிஷம் கொடுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு மேல ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஈஸியான கொஸ்டினை வந்து லாஸ்ட்ல நீ விட போறீங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் வந்து என்ன ஒரு ப்ரையாரிட்டி. கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டாவே மேத்ல டைமிங் மேட்டர். எந்த அளவுக்கு நம்ம டைமை வந்து கீப் அப் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்காங்க அப்ப எந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது அப்படின்னா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ஸ் வந்து பேட்டர்ன். சிம்பிளிபிகேஷன்ல அல்ஜிப்ரா வந்துனா டைப் இருக்கும். அந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு இருக்குல்ல, கீழே பாருங்களேன் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்கு. அல்ஜிபரா ஃபார்முலா வந்துனா நீங்க ரீகலெக்ட் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல இந்த அல்ஜிபரா ஃபார்முலாவை என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு ரஃப் ஷீட்ல கொடுப்பாங்க. அதுல வந்து நோட் பண்ணிக்கங்க. நல்லா கவனிங்க பாருங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இங்க இருக்கு. ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் வந்து பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. மேல வந்து மேல இருக்கிறது இருக்கிறேன் ஏ ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் வந்து ஏபி இருக்கு. இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். அடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் வந்து பி ஸ்கொயர் என்ன ஆயிரும்? இங்க இருக்கிறது இங்க இருக்க அடியாரும். இப்போ ஃபைனலா என்ன? 1 பை ஏ மைனஸ் பின்னு இருக்கும். அப்ப என்ன 1 பை ஏயோட வேல்யூ என்ன? 21, பியோட வேல்யூ என்ன? 19. அடிச்சா என்ன? 1 பை 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1 பை 3 தான் வரும். சாரி, 19ல இருந்து 21 2 தானே, 1 பை 2 தான் வரும். சாரி. இங்கே பாத்தீங்களா இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சதா போறோம். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து ஒரு 40 செகண்ட் இல்ல ஒரு 50 செகண்ட்ல வந்து இது நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நம்ம அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சா டக்குன்னு உங்களுக்கு வந்து மைண்ட்லேயே நீங்க அடிச்சு போட்டு ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். இப்ப இது வந்து அல்ஜிப்ராக்கான ஃபார்முலா 40 லட்சம் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு அண்ட் ஆல்சோ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர்டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இந்த அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த ஃபார்முலா மட்டும் 40 லட்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் வந்து என்னன்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்னன்னா ஒரு 1 hour 2 hours வந்து என்னன்னா உங்களுக்கு டைம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா ரிவைஸ் பண்றது, மென்சுரேஷன்ல 2D 3D ஃபார்முலா ரிவைஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து என்னன்னா ரிமெம்பர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபார்முலா நம்ம வந்து என்னன்னா ரீகலெக்ட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் வந்து மைண்ட்ல நிற்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து மொத்தம் வந்து 7 டைப் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல முதல் டைப் வந்து போடுமாஸ் பிரின்சிபல். போடுமாஸ் பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் வகுத்தல் இருந்தா வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட் ரிலேட்டடா கேட்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு கியூப்ல இருக்கு, ஸ்கொயர்ல இருக்குன்னா எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பேட்டர்ன். அடுத்து பவர் அண்ட் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இப்ப ஏ பவர் எம் இன்ட்டு என்ன இது எந்த மாதிரி எழுதலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு என் எழுதலாம். அதே இது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு எம் பிளஸ் ஒன்னு எழுதலாம். அடுத்து 1 பை ஏ பவர் எம் இருந்தா இது எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் வந்து எம்னு எழுதலாம். ஸோ இதான் வந்து என்ன இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே பேட்டர்ல வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப எப்படி ஆன்சர் பண்ணணும்? நீங்க வந்து என்ன ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிருக்கோம். அடுத்து ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் என்ன? பின்ன வடிவத்துல வந்துனா சிலதை கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்ஜிப்ரா. இப்ப பார்த்தோம் பாத்தீங்கன்னா அது வந்து அல்ஜிப்ரா பேட்டர்ன். அடுத்து வந்து சர்ட்ஸ். சர்ட்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. தமிழ்ல வந்து முருடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 5 பிளஸ் ரூட் 3 இருக்கு. கீழே 5 மைனஸ் ரூட் 3 கொடுத்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் இருந்தாவே என்ன பண்ணணும்னா 5 பிளஸ் வந்து ரூட் 3 டிவைட் பை 5 பிளஸ் வந்து ரூட் 3 எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மாத்தணும்னு வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. அப்ப என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. மேல என்ன பண்ணும்? ஒவ்வொன்றையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது வந்து சர்ட்ஸ்ல வந்து என்ன கேட்கிற கொஸ்டின்.
அடுத்த வேர்ட்ஸ் ஃப்ராம்ல வந்து கேட்குற கொஸ்டின், அதாவது இந்த பார்த்த 6 டைப்பையும் வச்சு வந்து வேர்ட்ஸ் ஃப்ராம்ல கேட்கும்போது எப்படி வந்துன்னா ஃபாஸ்டா வந்து சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லி நீங்க வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். இது எல்லாமே நான் சொல்றதுக்கு ரீசன், இப்ப அத சொல்றேன்னு வச்சுக்கோங்க, டக்குனு என்ன பண்ணுங்கன்னா இந்த டைப்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருக்கா? சில வந்து பேட்டர்ன் கேட்கும்போது அது எப்படி வந்துன்னா ட்ரிக்கியா இல்ல ஈஸியா வந்து சால்வ் பண்றது? இந்த மாரி என்னன்னா, நீங்க வந்து இந்த டைம்ல அதாவது இது இந்த ரிவிஷன் அப்படின்னு சொன்னா இதுதான் ரிவிஷன். சும்மா ஒரு கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணிட்டு அது வந்து ஆன்சர் வந்தா பார்த்துட்டு ஆன்சர் இல்லைன்னா விட்டுட்டு போறது, இது வந்து லேர்னிங் கிடையாது. அது அப்ப சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து மைண்ட்ல நிக்குமே தவிர, பட் இந்த மாதிரி லேர்ன் பண்றதா வந்துன்னா எக்ஸாம் ஹால்ல நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். த மோட் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ மோடு வந்து என்ன கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இதே மாதிரி வந்து நம்ம பார்ட் ஒன்லயே பார்த்துருப்போம். மீனு, மீடியனு, மோடு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். என்டிபிஸ்ல வந்து அவங்க கேட்கிற கேள்வி வந்து இந்த மூணுக்குள்ள இருக்கு. பிளஸ் வந்து ரேஞ்ச் வீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் நான் என்னன்னு சொல்றேன். இப்ப மோட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நிறைய நம்பர் வந்து கொடுத்துட்டு அதுல மோட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரிப்பீட்டா அதாவது காமனா ஒரு நம்பர் வந்து அடிக்கடி வந்திருக்கும். இப்ப இதுல வந்து பாருங்களேன், எது காமனா இருக்கு? 3 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. அப்ப 3 தான் இதோட வந்து மோடு. அது மாதிரி வந்து இதுல வந்து மோடு என்ன? இங்க 4, இங்க 4, அதே மாதிரி 4 வந்து 3 வாட்டி வந்திருக்கு. வேற ஏதாவது வந்து 3 வாட்டி வந்திருக்கான்னு பாருங்க. 6, இங்க ஒரு 6 வாட்டி, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, 4 வாட்டி வந்துருச்சு. 7 பார்த்தா 3 வாட்டி, 5ல 2 வாட்டி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 தான் வரும். சி தான் கரெக்டான ஆன்சர். நான் சொன்ன மாதிரி தான் இதுலயுமே வந்து 4 டைப் தான். எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்டிபிஸ்ல கேட்கறது 4 டைப். ரேஞ்சுன்னு கேட்பாங்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்க ஒண்ணும் கிடையாது. இப்ப சில சீரிஸ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு கொடுத்துட்டு இதுல வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கன்னு சொல்றான்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அதுதான் ரேஞ்ச். அப்ப 8 மைனஸ் 1 என்ன? 7 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா வரும். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. மீன் ஒன்றும் கிடையாது, சராசரி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கும்ல அதுதான் மீன். மீடியன் மீன்ஸ் வந்து இடைநிலையில வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு ஈவன் நம்பரா இருக்கும்போது அந்த நடுவுல 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பர் டிவைட் பை 2 போட்டா அதுதான் வந்து மீடியன். இது வந்து நம்ம பார்ட் 1லயே பார்த்துட்டோம். அடுத்து மோடி இப்ப பார்த்த கொஸ்டின். அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து பாருங்களேன். If a sum of length of two adjacent side of a parallelogram is 12 centimeter, then the perimeter of the parallelogram அப்படின்னு கேட்கறாங்களே. இது என்னன்னா மென்சுரேஷன்ஸ் 2Dல வந்து ஃபார்முலா நீங்க வந்து என்ன சொல்றது கான்செப்டாவும் லேர்ன் பண்ணிருக்கலாம். சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. மென்சுரேஷன் ரிலேட்டடா 2Dல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல உங்களால ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சா இதை நீங்க கான்செப்டா லேர்ன் பண்ணிக்கலாம், இல்ல வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஹால்ல ரிப்பீட் ஆகணும். இப்ப பேரலோகிராம் ரிலேட்டடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைகரம் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஃபார்முலா இருக்கும். 2 ஃபார்முலா தான். ஒன்னு என்ன? பெரிமீட்டர், இன்னொன்னு வந்து ஏரியா. இது தெரிஞ்சா போதும். இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். பேரலோகிராமுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா விரெத் அண்ட் வந்து ஹைட் அப்படின்னு வரும். அதே இது வந்து என்னன்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர் என்ன சொல்லுவோம்? சுற்றளவு சொல்லுவோம். சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன? சம் ஆஃப் ஆல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் வந்து ஆல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். ஒரு பேரலோகிராம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துன்னா ஒரு பேரலோகிராம் வந்து இருக்கும். இது அவங்க 2 அட்ஜசன்ட் சைடு வந்து அதோட சம் வந்து கொடுத்துட்டாங்க. 2 அட்ஜசன்ட் சைடுனா என்ன? இது வந்து இந்த சைடுக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு. ஆனா அட்ஜசன்ட்னா பக்கத்துல இருக்க சைடு தான் வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்ப இந்த சைடும் 2 சைடோட வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா சம் வந்து இந்த லென்த் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லென்த் எவ்வளவாம்? 12 வந்து சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்கறது என்ன? சாரி, அவங்க கேட்கறது என்ன? பெரிமீட்டர் ஆஃப் வந்து பேரலோகிராம். பெரிமீட்டர் என்ன? சம் ஆஃப் ஆல் சைடு. 2 சைடோட வந்துன்னா சம் வந்து 12. அப்ப மிச்சம் 2 சைடு என்னதான் இருக்கும்? 12 தான் இருக்கும். அப்ப என்ன? 12. இப்ப 12 பிளஸ் வந்து 12 சம்மெல்லாம் கூட்டினோம்னா 24 வரும். அப்ப 24 சென்டிமீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பேரலோகிராமோட பெரிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து டி தான் வரும். இது என்னன்னா மென்சுரேஷன் 2Dல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப பண்ணி தான் ஆகணும். இல்ல முக்கியமான சொன்னா ஸ்கொயரோட வந்து ஏரியா வந்து என்ன சொல்லுவோம்? ஏ ஸ்கொயர்டு, பெரிமீட்டர் வந்து 4a. ரெக்டாங்கிள் என்ன சொல்லுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத், 2 இன்ட்டு லென்த் பிளஸ் வந்து பிரெத் தான் வந்து பெரிமீட்டரோடது. அடுத்து வந்து ட்ரையாங்கிள நம்ம ரொம்ப பண்ண வேண்டியது இந்த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வந்து என்ன ஸ்கேலின் ட்ரையாங்கிள் இதுக்கு மட்டும் தான் ஃபார்முலா வந்து வேற மாதிரி வரும். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு என்ன? √3/4 வந்து ஏ ஸ்கொயர்டு வரும். பெரிமீட்டர் வந்து 3a வரும். ஸ்கேலின் ட்ரையாங்கிள் என்ன? ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ்னா என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 தான் வந்து எஸ் ஓடது. இதுக்கு வந்து பெரிமீட்டர் என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதாவது சம் ஆஃப் வந்து என்ன அப்படின்றதுன்னா அந்த அந்த ட்ரையாங்கிளை கூட்டினா போதும். அதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்த பேரலோகிராம் இப்ப பார்த்தோம். அடுத்த ராம்பஸ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இணைகரத்துக்கான இது வந்து ஆஃப் டி1 இன்ட்டு டி2 4a தான் என்னன்னா அதோட பெரிமீட்டர்.
அடுத்து ட்ராப்ஸையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. சர்க்கிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கலாம். பை ஆர் ஸ்கொயர்டு 2 பை ஆர். மென்சுரேஷன் அப்படின்னு வந்தாவே ஃபார்முலா தான், நீங்க வந்து ரொம்ப பண்ணி தான் ஆகணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். இஃப் த லென்த், பிரெத், height of the cuboid 5 meter, 2 meter and 50 centimeter respectively, then find its volume அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்ன கியூபாய்டு மென்சுரேஷன் 3D. அப்ப 3Dக்கான வந்து ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3D வந்து என்னன்னா ஒரு 6 தான். கியூபாய்டு, அடுத்து என்ன ஸ்பியரு, ஹெமிஸ்பயரு, சிலிண்டர், கோனு. இந்த 6 மட்டும் வந்து என்னன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறது வந்து கியூபாய்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா பாருங்களேன். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு வரும். அப்ப என்ன அவங்க கேள்வி வந்து வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு ஏன் சொல்லியிருக்காங்க 5 மீட்டர் 2 மீட்டர், ஆனா இங்க 50 சென்டிமீட்டர். இது மீட்டர்ல இருக்கணும், எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஒன்னு மட்டும் மாத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதை வந்து சேஞ்ச் பண்ணும். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் என்ன 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா. இங்க 50 சென்டிமீட்டர்னா என்ன 0.5 வந்து மீட்டர் அப்படின்னு வரும். அப்ப என்ன சொல்லணும், இங்க லென்த் 5 மீட்டர் இன்ட்டு பிரெத் வந்து 2 மீட்டர் இன்ட்டு வந்து ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர், மீட்டர் சொல்லும்போது 0.5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன 2 10 அப்படின்னு வரும். இங்கிட்ட ஒரு 0.5 இருக்கு. 10 இன்ட்டு 0.5 எவ்வளோ, ஸோ 50ன்னு வரும். 50 ஒரு சாந்தல் இப்படி வச்சா 5. ஸோ அப்போ என்ன 5 மீட்டர் கியூப் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏல இருக்கு. அவ்வளவுதான். இதோட வந்து மேத் ரிவ்யூ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒவ்வொரு டைப்லயும் வந்து இந்த மாதிரி கொஸ்டினும், அந்த ஒவ்வொரு டாபிக்ல என்னெல்லாம் டைப் இருக்கு நீங்க ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் சொல்றது, மென்சுரேஷன்ல அதிகமான கொஸ்டின் வந்து கேட்கறாங்க 2D அண்ட் 3D. ஃபார்முலா மட்டும் வந்து அகைன் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு போங்க, எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.